முக்கம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கைய தேகரும் எத்கிருபாதமுகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 31 கோபி கீதம். இங்க பிரிவு துயரில் கோபியர்களின் பாடல்கள். இந்த அத்தியாயத்தை நம்ம முன்னவே சொன்ன மாதிரி ராசலீலை கோபி கீதம் இதெல்லாம் பாடுறதுக்கு எனக்கும் தகுதி இல்லை, யாருக்குமே தகுதி இல்லை. இது மிக உயர்ந்த பக்தர்கள், கீழ நிலையில இருக்கக்கூடிய பக்தர்கள் தான் பாடணும். ஆனா கருணை வாய்ந்து நம்ம குரு பரம்பரை பாகவதத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம 1ஆம் காண்டத்துல இருந்து ஆரம்பிச்சு 10ஆம் காண்டத்துக்கு வந்திருக்கோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, காமம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் பகவானுடைய அன்பு லீலையை கேட்கும்போது அந்த காமம் போயிடுதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த விதத்துல இதெல்லாம் நமக்கு நன்மை செய்யும் அப்படின்றதுதான். நாம எப்படி அணுகுகிறோம் என்பதும் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இதை அணுகுறோம் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்றதா இருக்கு. நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய ஒரு முக்கியமான கொள்கை, பக்தி எப்படி வளரும்னா பிரிவுல தான் வளரும். கிருஷ்ணரை பிரியும் போது, கிருஷ்ணரை பிரிந்திருக்கும் போது பக்தி பல மடங்காக பெருகுகிறது. இந்த தூய பக்தர்கள், இந்த கோபிகள், அவர்கள் ஏற்கனவே முதல் நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பக்தர்கள். ஆனா அவர்களுடைய பக்தி அதிகமாக வளர வேண்டும் என்ற காரணத்தினால பகவான் அந்த இடத்துல இருந்து பிரிகிறார், மறைகிறார். சோ இந்த இடத்துல நமக்கு சிஷ்டாஷ்டகம் ஞாபகம் வருது. யுகாயித்தம் நிமிசேன சக்ஷுஷா பிரவருஷாயித்தம் சூன்யாயித்தம் ஜெகத் சர்வம் கோவிந்த விரகனமே. நம்முடைய பக்தியே இந்த ஹரே கிருஷ்ண மயக்கம், இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கமே பிரிவு துயரில் பகவானை கொண்டாடுதல் தான். விப்ரலம்ப பாவம் அப்படின்னு சொல்றோம். விப்ரலம்பம்னா பிரிவு துயர். அந்த பிரிவு துயர்ல அவர்கள் மிக உன்னதமான ஒரு விஷயங்களை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அங்கு பல மடங்காக அந்த தெய்வீக அன்பு வளர்கிறது. அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். இத ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலையும் பிருந்தாவனத்துல இஸ்கான் பக்தர்கள், முக்கியமாக தவ திரு லோகநாத மகாராஜ் அவருடைய தலைமையில பக்தர்கள் பாடுவாங்க. பரிக்கிரமா பண்ணும்போது பாடுவாங்க. அப்புறம் தீபம் காட்டி முடிச்சுட்டு தாமோதர அஷ்டகம் முடிச்ச பிறகு கொஞ்சம் லேட்டா இந்த கோபி கீதம் பாடுறது பிருந்தாவனத்துல வழக்கம். அதனால பாட கத்துக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள்லாம் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து பாட ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்லோகம். அப்ப கோபியர்கள் சொல்றாங்க, ஓ அன்புக்குரியவரே, விரஜத்தில் பிறந்ததனால் உமது பிறப்பு அதன் புகழை அதிகரித்திருக்கிறது. அதனால் அதிர்ஷ்ட தேவதையான இந்திரா எப்பொழுதும் இங்கே வசிக்கிறாள். உமக்காகவே உமது பக்தியுள்ள பணிப்பெண்களாகிய நாங்கள் எங்கள் எல்லா விடங்களிலும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அருள் கூர்ந்து உம்மை காணும் மகிழ்வை எங்களுக்கு தந்தருள்வீராக. அன்பிற்குரியவரே, பகவான் ஒரு நபர். பகவான் ஒரு ஒளி ஜோதி அப்படின்னா இது அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது. டயலாகே இல்லை. பாவம் மாயாவாதிகளுக்கு எல்லாம் வேலையே இல்லை, அப்படியே கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். அன்புக்குரியவரே, விரஜத்துல பிறந்ததுனால விரஜத்துக்கு மேன்மை. பகவான் ஒரு அணிகலனையோ ஒரு பூவையோ ஒரு மயிலிறகையோ சொருகினார்னா அவருக்கு இல்ல, அந்த மயிலிறகுக்கு பெருமை. அந்த அணிகலன் அழகு பெறும். அந்த மாதிரி அப்ப விரஜத்துல பிறந்ததுனால விரஜத்துக்கு பெருமை ஆயிப்போச்சு, புகழ் வந்துடுச்சு. அதிர்ஷ்ட தேவதை இந்திரா. இந்திரான்னா இந்திரன் கிடையாது, லக்ஷ்மிக்கு இன்னொரு பேர் இந்திரா. அப்படின்னு ஒரு சத்தம் வரக்கூடிய பெயர்லாம் பெண்கள் பெயர் தான். நீங்க எந்த பெண்களுடைய பெயரையும் பாத்தீங்கன்னா அப்படின்ற இதுல முடியணும். நீங்க சமஸ்கிருதத்துல அதான் இப்ப பாருங்க, நிர்மலா, கமலா, அப்புறம் கீதா, சீதா, ஆல முடியணும். இந்திரா, இந்திரா அப்படின்னா அவங்களுக்கு ஆல முடியுது பாருங்க. ஆல முடிஞ்சா அது பெண் பால் தான் அது. அப்ப இங்க இந்திரா அப்படின்றது லக்ஷ்மியை குறிக்கிறது. இங்க அதிர்ஷ்ட தேவதை இந்திரா இங்க எப்பொழுதும் வசிக்கிறாள். ஆனா கிருஷ்ணர் அங்க இருக்கிறார், அதனால எப்பொழுதும் அவள் அங்கு வசிக்கிறாள்.
அப்படின்னு சொல்லி அவங்க பாடுறாங்க கோபிகள். இந்த பாட்டுல கூட, ஏன்னா தூய பக்தர்கள்ல, அதனால கவிதை நயத்தோட பாடுறாங்களாம். அதுல வந்து இந்த சமஸ்கிருதத்துல நயனம் மிக்க கவிதையை போற்றி புகழ்வதற்கு இங்க இருக்கு. இதுல குறிப்பா வந்து கவிதை வந்து எப்படி இருக்குன்னா, முதல் எழுத்து 7ஆம் எழுத்து ஒரே மெய் எழுத்துல தொடங்குதான். ஜெயதி ஜென்மனா, நீ பாத்தீங்க. ஸ்ரயத சஸ்வத், அது மாதிரி முதல் எழுத்து 7ஆம் எழுத்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொருளுரையில எழுதுறாங்க. அடுத்து 2வது ஸ்லோகம். ஓ காதல் தேவனே, பகவான் தான் வந்து அன்புக்கு, காதலுக்கு வந்து மிகப்பெரிய அதிகாரி. அழகில் உமது பார்வை சரத்கால தாமரை தடாகங்களில் மலர்ந்திருக்கும் எழில்மிகு தாமரை மலர்களின் சீரிய இதழ்களை மிஞ்சுகிறது. பகவானோட ஒப்பிடுறதுக்கு தாமரை எல்லாம் வந்து மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு சிறப்பான பொருள் எதுன்னா தாமரை தான். உலகத்துல ஒரு அழகான ஒண்ணு இருக்குன்னா அது தாமரை. ஆனால் நம்ம அனுபவத்துல நமக்கு தெரிஞ்சதை வச்சுதான் அவரை புகழறோம். அதனால தாமரையை ஒப்பிட்டு பாடுறாங்க. தாமரை கூட ஒப்பிட முடியாது, ஏன்னா கிருஷ்ணரோட எதையுமே ஒப்பிடக்கூடாது, அந்த அளவுக்கு உயர்ந்தவர். ஆனா ஏதாவது கொண்டு ஒப்பிட்டு தானே பாடணும், அதனால தாமரையை கொண்டாடுறாங்க. இங்க சரத்காலம் சரத்காலம்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த சரத்காலம்ன்றது சமஸ்கிருதத்துல, தமிழ்ல வந்து இலையுதிர் காலம். அப்ப நல்வரம் அருள்பவரே, எல்லாருக்குமே நல்ல வரத்தை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். எப்படி சொல்லலாம் நல்வரம் வழங்குபவரே அப்படின்னு? மற்ற தேவதை கிட்ட எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க, கேட்டா கொடுத்துருவாங்க. உங்க தலையெழுத்துல அது இருக்கு அப்படின்னா கேட்டா கொடுத்துருவாங்க. கிருஷ்ணர் அப்படி கிடையாது, உங்களுக்கு அது நல்லதா இருந்தா தான் கொடுப்பாரு. அப்ப நம்மளுக்கு நாம சில நேரங்கள்ல கேட்டு பகவான் கொடுத்துட்றாரு அப்படின்னா பகவானுடைய அண்டர் நாம போனாதான் அது. இப்பெல்லாம் நாம யாரிடம் இருக்கிறோம்னா அந்த 9 கிரகங்கள் நடுவுல கிட்டதான் இருக்கிறோம், அவங்க பொறுப்புலதான் இருக்கிறோம். எப்பொழுது நம்ம தூய பக்தர்களா ஆகிறோமோ அப்பொழுதுதான் கிருஷ்ண கிரகம் நம்மை ஆட்டுவிக்குமா. எப்படி தூய பக்தர்னா யார் தூய பக்தர்? நம்ம கொஞ்சம் நல்லா உபன்யாசம் பண்ணிட்டோம்னா நம்மளையும் தூய பக்தர்னு மக்கள் சொல்றாங்க. அது கிடையாது. தூய பக்தர்னா பிரபுபாதர், பிரகலாத் மகாராஜர், அந்த மாதிரி பக்தர்கள் தான் தூய பக்தர். அப்ப அந்த பக்தர்கள் தான் கிருஷ்ண கிரகம் ஆட்சி செய்யும். நமக்கெல்லாம் நவகிரகம் தான். அதனால அங்க வரங்களை அருள்பவரில் சிறந்தவர். ஏன்னா பக்தனுக்கு எது நல்லதோ அதுதான் கொடுப்பார். அதுல வந்து அவர் சிறந்தவராக இருக்கிறார். தம்மையே உம்மிடம் அர்ப்பணித்திருக்கும் உமது பணிப்பெண்களை நீர் கொள்கிறீர்கள், இது கொலை இல்லையா? இந்த பிரிவு துயர்ன்றது பாத்தீங்கன்னா பக்தியினுடைய மிக உன்னத நிலையில மிகப்பெரிய துன்பமாக இருக்கும். ஏன்னா அவங்க கிருஷ்ணரை தவிர வேற எந்த விஷயத்தையும் அறியாதவர்கள், மிக உன்னத பக்தர்கள். நாமெல்லாம்னா கிருஷ்ணர் வரலன்னா பரவாயில்ல அப்படின்னுடுவோம், நமக்கு புரிய கூட புரியாது. ஏன்னா அது பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலையில கிருஷ்ணரை காணலன்னா அது மிகப்பெரிய துன்பமாகவும், அது உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு துன்பமாக இருக்கிறது. இதைதான் நம்ம வந்து லக்ஷ்மி பிரியால பாக்குறோம். சைத்தன்ய மகாபிரபு வேறு நாட்டிற்கு சென்றப்ப, பங்களாதேசத்திற்கு போனப்ப அவங்க வந்து அந்த பிரிவே அவர்களை கொன்று விட்டது. அப்ப இது கொலை இல்லையா? நீங்க எப்படி இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்குறீங்களே, இது வந்து எங்களை கொல்வது போல இல்லையா? ஏன் இப்படி ஏன் இப்படி செய்கிறீர்கள்னு அவங்க வந்து கேக்குறாங்க. அப்ப இந்த இலையுதிர் காலத்துல வரக்கூடிய தாமரையின் மலர்னுடைய இதழ் சிறந்த அழகுடையதாக இருக்கிறது. ஆனா கவர்ச்சி மிகு அந்த அழகும் கிருஷ்ணரின் பார்வையின் அழகால் வெல்லப்படுகிறது. கிருஷ்ணருடைய பார்வையினுடைய அழகுனால இது ஒண்ணும் இல்லை. நான் முன்னவே சொன்ன மாதிரி தாமரை பூவை வேற எதையும் ஒப்பிட முடியாதுன்றதுனால இருக்கிறதுலே சிறந்த விஷயத்தை கொண்டு பகவானை புகழ்கிறோம். ஆனா அது கூட பகவானுக்கு அழகுக்கு கீழேதான். அடுத்த ஸ்லோகத்துல அவங்க வந்து அந்த கிருஷ்ணருடைய லீலைகள், அது வரைக்கும் நடந்த லீலைகள் இல்ல, மொத்த லீலைகளையும் இங்க பாடிடுறாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, விஷம் நிறைந்த நீரில் இருந்து காளியா நர்த்தனம் பண்ண அந்த யமுனை ஆற்றுல காளியா வந்து விஷத்தை கக்கிட்டான், அதுல இருந்து காப்பாத்தினீங்களே. அப்புறம் அகாசுரன் கிட்ட இருந்து காப்பாத்தினீங்க.
இந்திரன் கிட்ட இருந்து நாசக்கார மழை, இந்திரன், சூறைக்காற்று, திருநாவுக்கன், இந்திரன், வஜ்ராயுதம், காளை அசுரன். காளை அசுரன்றது வந்து அரிஷ்டாசுரன். இந்த அரிஷ்டாசுரன்லாம் வரவே இல்லை இன்னும், இனி பின்னாடி வரப்போறான். அதெல்லாம் இப்பவே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன பதில் அப்படின்னும் போது, ஏற்கனவே கிருஷ்ணர் வந்து அவதரித்த போது கர்கமுனியும் பாகுரி முனிவரும் முதல்ல சொல்லிட்டாங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வைத்து இவங்க எல்லாம் பாடுறாங்க. பக்தர்கள்லாம் முதல்ல வரப்போறாங்க, வரப்போறத கூட இப்பவே பாடிடுறாங்க. அடுத்த ஸ்லோகத்துல உண்மையில் நீர் கோபி யசோதையின் மைந்தன் இல்லை, மாறாக நீர் உடல் பெற்ற ஆத்மாக்களின் இதயங்களுக்குள்ளே சாட்சியாக வீற்றிருப்பவர் ஆவீர். பிரம்மதேவன் இப்பிரபஞ்சத்தினை காப்பதற்காக நீர் எழுந்தருள வேண்டும் என்று உம்மிடம் வேண்டினார். அதனால் நீர் இப்போது சாத்வத குலத்தில் தோன்றியுள்ளீர். சாத்வதாம் குலே அப்படின்னா சாத்வத விஷ்ணு குலத்துக்கு முன்னாடி ஒரு குலம் வருது. அந்த நீங்க பகவானுடைய குல வழி பட்டியலை பார்த்தோம்னா சாத்வத் அப்படின்னு ஒரு மன்னர் வர்றார், அந்த குலத்துல வராங்க, இந்த லைன் வருது. அப்ப கோபி யசோதையின் மைந்தன் இல்லை நீங்கள். அப்ப யார் நீங்க? கடவுள், முழுமுதற் கடவுள். யாரு கூப்பிட்டது? பிரம்மதேவன் கூப்பிட்டார். பிரம்மதேவனும் பூமி தாயாரும் பூமி தாயார் போய் பிரம்மதேவனை வேண்டுறாங்க, என்னால தாங்க முடியல அசுரர்களுடைய தொல்லை, அதனால நீங்க ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொன்னபோது பிரம்மா வந்து பிரார்த்தனை செய்ததற்கு ஏற்றவாறு நீ இந்த உலகத்துல வந்திருக்கிற, அதனால நீ ஒன்னும் யசோதை இது குழந்தை கிடையாது, நீ கடவுள். அப்ப கோபியர்களுக்கு அவர் கடவுள்னு தெரியும் இல்லையா? இது எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா யசோதைக்கும் அப்பப்ப அவர் கடவுள்னு தெரியும், தேவகிக்கு முழுசாவே தெரியும் இவர் கடவுள் தான் அப்படின்ட்டு. ஏன்னா முதல்ல வந்தப்ப சங்கு சக்கரத்தோட தான் காட்சியை அளித்தார். வந்திருக்கிறது கடவுள்னு தேவகிக்கு தெரியும், ஆனா யசோதைக்கு அப்பப்ப தெரியும், எப்பொழுதும் தெரியாது. இவர்களுக்கு அவர் கடவுள்ன்ற விஷயத்தை விட தங்களுடைய காதலன்ற விஷயம் மேலோங்கிடுச்சு. கடவுள்னு தெரியும், ஆனால் தங்களுடைய காதலன்ற விஷயம் வந்து மேலோங்கி நிற்கிறது. அதைத்தான் பகவான் விரும்புறார். பகவான் அவரை கடவுளா பாக்குறவங்களுக்கு கடவுளா அருள் புரிகிறார், அது வேற. ஏன்னா அந்த இடத்துல வந்து அது ஒரு பாவனை வந்து வேற. ஒரு பக்தன் உறவு முறையில போகும்போது அவர்களுடைய பக்தி வந்து மேலோங்கிய பக்தி, சாமானிய பக்தி கிடையாது, சாதாரணமான பக்தி கிடையாது. ஒரு பக்தன் எப்போ வந்து தன்னை பகவானை சகோதரனாக, பகவானை நண்பனாக, பகவானை எஜமானனாக, பகவானை காதலனாக, கணவராக நினைக்க போறாங்களோ, அதெல்லாம் வந்து சாதாரண நம்ம பண்ற தாசிய பக்தம் சாமானிய பக்திக்கு பல மடங்கு பெரியது. அதை விரும்புறாரு பகவான். யசோதை பகவான் வந்து கடவுளா வணங்குறத விரும்புவாரா? பகவான் இல்லை. மேலும் பகவான் என்ன விரும்புறாருன்னா, தன்னை கிருஷ்ணா அப்படின்னு சொல்றதை விட யசோதானந்தன், நந்தநந்தன், அந்த மாதிரி தேவகி நந்தன், அந்த மாதிரி பக்தர்களோட இணைந்து அவரை கூப்பிடுறத விரும்புறாராம். ஏன்னா அந்த தன்னை புகழ்தலை விட பகவானை புகழறத பகவான் விரும்புறார். பகவானுடைய பக்தர்களை புகழறத பகவான் விரும்புறாருன்றத நம்ம தினமுமே உணரலாம். எப்படி உணரலாம்னா, தினமுமே நம்ம வந்து கோயில் திறந்த உடனே முதல்ல பகவானை பாடுறோமா, பக்தனை பாடுறோமா? பக்தனை தான் பாடுறோம். சம்சாரதாவா நலலித லோகா திரணய காருண்யகனாகனாத்வம். பகவானை பாடல, நம்ம பக்தரை தான் பாடுறோம். ஏன்? ஒரு பகவான் எதற்கு யாரையும் புகழக்கூடாதுன்றது ஒரு ஒரு விதிமுறை இருக்கு. ஆனால் பகவான் எதிர்க்க தூய பக்தரை புகழலாம், இது வேற ஒரு விதிவிலக்கான விதிமுறை. பகவானை வந்து முதல்ல நம்ம பார்க்கும்போது, காலையில முதல்ல பகவானை தரிசிக்கும் போது அவருடைய தூய பக்தரான ஆன்மீக குருவை, ஆச்சாரியனை நாம பாடும்போது பகவான் பிரசன்னமாகிறார். அதான். அதனால இது வந்து பக்தியினுடைய ரகசியங்கள். நம் பகவானை திருப்திப்படுத்தணும், பகவானை மகிழ்விக்கணும்னா பகவத் பக்தர்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணும், பகவத் பக்தர்களை வந்து புகழ வேண்டும். அது மாதிரிதான் இங்க வந்து அவங்க சொல்றாங்க, நீ வந்து கடவுள் இல்ல, நீங்க கடவுள், யசோதையின் குழந்தை இல்ல, ஆனா இதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோபியர்களுக்கு அவர் கடவுள்னு தெரியும், ஆனா அவர்களுடைய பக்தி அந்த நிலையை கடந்து விட்டது. அடுத்து 5வது ஸ்லோகத்துல விஷ்ணிர்
களின் சிறந்தவர். விருஷ்ணி குலம், அந்த குலத்துல தானே வந்தாரு, அதுல சிறந்தவர். அதிர்ஷ்ட தேவதையின் கரத்தினை பற்றி கொண்டிருக்கும் தாமரை மலர் போன்ற உமது கரம். எல்லாத்துக்கும் தாமரை தான். தாமரை மலர் போன்ற உமது கரம் பௌதிக வாழ்வின் அச்சத்தின் காரணமாக உமது திருவடிகளை அணுகுபவர்களுக்கு அச்சமின்மையை அருள்கிறது. பக்தியினுடைய இன்னொரு முக்கியமான அறிகுறி அச்சமின்மை. பக்தர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லா செயல்களும் அவருடைய திட்டப்படி தானே நடக்குது. அதனால பக்தர்கள் பயப்படுறது கிடையாது. ஓ அன்பரே, விருப்பத்தினை நிறைவேற்றும் உமது தாமரை மலர் கரத்தினை எங்கள் தலை மீது வைத்தருள வேண்டும். கோபியர்கள் இந்த 19 பாடல்கள்ல 4-5 விஷயத்தை கேக்குறாங்க. நீங்க கவனமா கண்டுபிடிச்ச இது கேள்வியில வருது. 6 இடங்கள்ல என்னவோ கேக்குறாங்க கிருஷ்ணரை. நான் கேள்வி கேட்டேன், நான் பாடம் தான் நடத்தேன், நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க மாட்டேன், நீங்க கண்டுபிடிச்சு எழுதுங்க. 6 இடங்கள்ல பகவான் இது வேணும் அது வேணும்னு கேக்குறாங்க. இதே பௌதிக பெண்களாக இருந்தா உடனே எங்களுக்கு வைரம், வைடூரியம், பிளாட்டினம் இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பௌதிக பெண்களா இருந்தா இவ்வளவு சம்பளம் போட்டு கொடுத்துருங்க, நாங்க உங்களோட ஆடணும் இல்ல, அதுக்கு இவ்வளவு கூலி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்க தூய பக்தர்கள். அதனால என்ன கேட்கிறாங்க, உங்களுடைய தாமரை திருக்கரங்களை எங்கள் தலை மீது வையுங்கள், நாங்கள் உங்களுடைய பணிப்பெண்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, பிருந்தாவன பாவம், பிருந்தாவன பாவத்துக்கும் துவாரகை பாவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. துவாரகையிலயும் மாதுரிய ரசம் இருக்கு. ஆனா அங்க இருக்கிறதெல்லாம் ராணிகள், ஐஸ்வர்ய பாவம். அந்த ராணிகளுக்கெல்லாம் நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, நிறைய படோபகாரம் எல்லாம் இருந்தது. இங்க எளிமை. இவங்கெல்லாம் நாங்களே உங்களுக்கு வேலைக்காரியா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அங்க அவங்களுக்கு நிறைய, ஆனாலும் வர்ணனையில ராணிகள்லாம் சுயமா அவங்க வேலைக்காரர்கள்லாம் வச்சே இல்லை, அவங்களே போய் கிருஷ்ணருக்கு சேவை செய்ததா இருக்கு. ஆனாலும் அது ஐஸ்வர்ய பாவம், அது ஐஸ்வர்ய பாவம். இது இங்க இருக்கிற பாவம் பன்மடங்கு பன்மடங்கு ஒப்பிட முடியாத நிலை, ஒப்பிட முடியாத நிலை. கோபியர்கள் தான் முதல்ல வராங்க. ஏன்னா அவர்கள் அந்த அளவுக்கு பணிவாக இருக்கக்கூடிய பக்தர்கள். எந்த விஷயத்திலயும் ஐஸ்வர்யமே இல்லை, எளிமை எளிமை எளிமைதான். அதனால அவர்களுடைய தாழ்மையான, அவங்களுடைய அந்த பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலை என்னன்னா, அந்த பக்தன் தங்களை மிகவும் தாழ்மையாக வைப்பாங்களாம். அப்ப எப்பெல்லாம் நான் ஒஸ்தின்னு யாராவது பேசுறாங்கன்னோ அப்பவே நமக்கு தெரிஞ்சிடணும் இவர்கள் பக்தர்களே இல்லைன்ட்டு. ஏன்னா பக்தர்கள் உயர்ந்த பக்தி வளர 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 எப்படி பயிர், நல்ல முத்தின பயிர் பாத்தீங்கன்னா, நீங்க நெற்பயிர் இல்ல கோதுமை பயிர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தலை குனியும், தலை அப்படியே குனிஞ்சு நிற்கும். அது ஒரு உதாரணம். யார் பக்தியில மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்களோ, நன்கு அறிந்தவர்களோ, ஞானிகளோ, அவங்க எல்லாம் ரொம்ப தாழ்மையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கிறது ரொம்ப தூசு, நம்ம கையில இருக்கிற இந்த பக்தி ரொம்ப ரொம்ப தூசுன்னு தெரியும். அதை உணர்ந்ததுனால இவங்க கேட்கறதெல்லாம் தாசிய பக்தி. அவர்கள் மாதுரியத்திலேயே தாசியம் தான் போறாங்க. தாசிய பக்தி ஒரு விதத்துல உயர்ந்தது எப்படின்னா, அவங்க பகவானை ஆட்கொள்ளல, அவங்க பகவானை கட்டுப்படுத்தவில்லை, பகவானுக்கு தாசர்களா தான் இருக்கிறாங்க. அந்த நிலையிலயும் தாசியத்தை தான் அவங்க விரும்புறாங்க. அவங்க கேட்கறது இந்த ஐஸ்வர்யத்தையோ. இப்ப இந்திரன் எல்லாம் போய் கேட்டா பகவான் கிட்ட இந்திரன் எப்படி பிரார்த்தனை பண்ணுவாரு, அண்டாதிபதியே நமக, அசுர சத்ருவே நமக, பகவானே எந்த இது போச்சு அது போச்சு, ப்ளீஸ் காப்பாத்தி கொடுங்க காப்பாத்தி கொடுங்க அப்படிதான் கேட்பாரு இந்திரன். இவங்க எல்லாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் வேணாம், நாங்க உங்க தாசர்களா இருக்கிறோம் அப்படின்ட்டு. 6வது ஸ்லோகம். பிரஜ மக்களின் துன்பத்தை நீக்குபவரே, ஓ பெண்கள் அனைவரின் நாயகரே. உலகத்துல எல்லாருடைய நாயகரும் அவர்தான். உமது புன்னகை உமது பக்தர்களின் வீண் கர்வத்தினை அழிக்கின்றது. அன்பு நண்பரே, அருள் கூர்ந்து எம்மை உமது பணிப்பெண்களாக ஏற்றுக்கொண்டு உமது எழில்மிகு செந்தாமரை மலர் முகத்தினை எமக்கு காட்டுவீராக. ஏன்னா காட்டல இல்ல, இப்ப மறைச்சிட்டார். அதனால எங்களுக்கு உங்களுடைய திருமுகத்தை காட்டுவீராகன்னு கேக்குறாங்க. பக்தர்களின் வீண் கர்வத்தை அழிப்பவரே. நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், எங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கர்வம் வாழ்ந்துச்சுன்னா அப்படியே பட்டுன்னு தலை மேல போட்டு அடிப்பாரு. இது நம்ம நிறைய இடத்துல பாக்குறோம். அர்ஜுனன் போன்ற பக்தர்கள், ருக்மிணி ருக்மிணி எல்லாம் நல்லா வாட்டி எடுத்துருவார்.
அப்படி பக்தர்கள் யாருக்கு ஒரு சின்னதா லேசான ஒரு கீறல் இருந்தா கூட அதை எடுப்பவரே அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த வீண் கர்வத்தை எப்படி எடுக்கிறார்னா புன்னகை மூலம் எடுக்கிறாராம். மிகவும் அழகான ஸ்லோகம். அதுக்கப்புறம் 7வது ஸ்லோகத்துல உம்மை சரணடைந்த உடல் பெற்ற ஆத்மாக்களின் முன்னைய பாவங்களை முது தாமரை திருவடிகள் அழிக்கின்றது. பகவானுடைய தாமரை திருவடிகளை சரணடைகிற யாருக்குமே எல்லா பாவமும் சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவம் சர்வ பாப்பேப்பிய மோக்ஷேஷ்யாமி மாச்சுச்ச. சரணடைகிற பக்தர்களுக்கு பாவங்கள் அழிக்கப்படுகின்றது. ஆனா அந்த திருவடிகள் மேய்ச்சல் நிலங்கள்ல பசுக்கள் பின்னாடி போயிட்டு இருக்கு. மேலும் அதிர்ஷ்ட தேவதையின் நித்திய உறைவிடம் அந்த திருவடிகள். அதிர்ஷ்ட தேவதை எப்பவும் திருவடிகளுக்கு தான் சேவை பண்ணிட்டு இருக்கிறா, லக்ஷ்மி தேவி. ஆனா அந்த திருவடிகள் எங்க கால வச்சது? காளிங்கனுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருச்சு. காளிங்கன் விஷத்தை தான் கக்கனான். ஆனா அவன் பண்ண அதிர்ஷ்டம் பாருங்க, பகவான் அவன் தலை மேல காலை வச்சுட்டாரு. ஆனா உங்களுக்கு நாங்க சொல்றோம், எங்களுடைய ஸ்தனங்கள் மேல, எங்களுடைய மார்பகங்கள் மேல உங்க காலை அவன் தலை மேல வச்சிங்க. ஆனா உங்களுடைய கால்களுக்கு எதுவும் வலிக்க கூடாது, அதனால மிகவும் மிருதுவான எங்களுடைய மார்பகங்கள் மேல உங்களுடைய தாமரை திருவடிகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் பகவானுடைய பாதங்கள் மென்மையாக இருக்கிறது. அந்த மென்மைக்கு எதுவும் பங்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மீண்டும் செந்தாமரை மலர் போன்ற விழியுடையவரே. அதனால பகவானுடைய நீங்க பாருங்க, தாமரை கண்கள், தாமரை நாபி, தாமரை முகம், தாமரை கரங்கள், தாமரை திருவடி, அப்படி தாமரை 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 தாமரையத்தான். நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராயே நமஸ்தே பங்கஜாங்கிரகே. குந்தி மகாராணி பாடுறாங்க. கண்கள், நாபி, தாமரை திருவடி, எல்லாத்திலையும் தாமரை 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 தான். அப்ப உம்முடைய மனதினை ஈர்க்கும் உமது இனிய குரல் ஒலியும் கவர்ச்சி மிகு வார்த்தையும் எம்மை மேலும் மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்றது. அதனால நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய அமிர்தத்தினால, உங்களுடைய வாய் அமிர்தத்தினால எங்களுக்கு புத்துயிர தாங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து இதான் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவி விரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிரணந்தியே பூரிதா ஜனா. பகவானுடைய வார்த்தைகளினுடைய அமிர்தம், செயல்களின் சரித்தம், இதெல்லாம் யாருக்கு? உலகத்துல துன்பம் ஊறும் ஜீவன்களுக்கு இதுதான் உயிரை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்மெல்லாம் நம்ம உண்மையா நிஜமா ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்கு ஏதாவது சாப்பாடு போடணும்னா பகவானுடைய லீலைகளை பற்றி கேட்க வேண்டும். அப்பதான் நமக்கு ஆத்மாவுக்கு உணவு கிடைக்கும். இல்லைன்னா ஆத்மா செத்து போயிடும், ஆத்மாவுக்கு ஜீவனே இருக்காது. அப்ப கற்றறிந்த முனிவர்கள்லாம் பாருங்க, கவிபிரீடித்தம் கல்மஷாபகம், அவங்க எல்லாம் முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்க? இந்த சரித்தங்கள்லாம் பரப்புறாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. அது இந்த அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களுடைய பாவங்கள் போறதோட அதை கேட்பவர்களுக்கு சர்வ மங்களமும் வருது. இந்த சரித்தங்கள்லாம் உலகமெங்கும் பரப்பப்படுகின்றது. இவையெல்லாம் ஆன்மீக சக்தி உடையவை. அதனால இந்த விஷயத்தை பகவானுடைய பக்தியை பரப்புபவர்கள், பகவானுடைய லீலைகளை பற்றி பேசுபவர்கள் மிகப்பெரிய வள்ளல்கள் இந்த உலகத்துல யாருன்னா அவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இந்த பாடல், இந்த முக்கியமா இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் நடுவுல இருக்கு பாருங்க. இந்த 19 ஸ்லோகத்துல இது 9வது ஸ்லோகம், நடுமத்தில இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இதை எங்க பாக்குறோம்னா சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சைத்தன்ய மகாபிரபுக்கு கோபிகள் பாவத்துலதான் சைத்தன்ய மகாபிரபுவே இருக்கிறார். அவர் பிரதாப் ருத்ர மகாராஜரை தூரம் விலக்கி அடிச்சிருவார். ஏன்னா நான் சன்னியாசி, நான் எதுக்கு மன்னர்கள்லாம் போய் பார்க்கணும்? பக்தர்கள், உயர்ந்த பக்தர்கள், லோகாயுதவாதிகள், மன்னர்கள், அரசியல்வாதிகள், பணக்காரர்கள், இவங்க பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க. நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் சரி. அப்ப சைத்தன்ய மகாபிரபு பிரதாப் ருத்ர மன்னனை கிட்டவே சேர்க்கல. பக்தர்கள் எவ்வளவு கெஞ்சி பாக்குறாங்க, கதறி பாக்குறாங்க, அழுது பாக்குறாங்க.
அப்புறமா ஒரு நைஸா ஒரு டெக்னிக் எல்லாம் பண்ணிடுறாங்க. சுத்தி இருக்கிற பக்தர்கள், பிரதாபருத்ர மன்னன் வந்து ஒரு நல்ல பக்தர் தான். ஆனாலும் பகவான் வந்து இது ஒரு லீலைக்காக அவரை வந்து கொஞ்சம் விரகதாபத்துல தள்ளிடுறார். அவரை அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தன்னை நிரூபித்த பிறகு ஏற்றுக்கொள்கிறார். தான் வந்து ஒரு நல்ல பக்தர், நான் எளிமையா இருக்கக்கூடியவர்னு நிரூபித்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கினார். அப்ப அந்த இன்னைக்கு கூட ஜெகநாத் பூரியில ரத யாத்திரையில மன்னர் வந்து பெருக்கிறத நீங்க பார்க்கலாம். உம் மன்னர் வந்து பெருக்குவார், தொடப்பம் எடுத்துட்டு பெருக்குவார். அப்ப மன்னர் தான் முதல் சேவகன். அப்ப நான் உன்னுடைய முதல் சேவகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாபருத்ர மன்னர் வந்து சாதாரண உடை அணிந்து, மிக சாதாரணமா எளிமையா உடை அணிந்து கொண்டு வந்து அஹ் ரத யாத்திரையில பங்கு கொள்கிறார். அது தெரியாது. ஏன்னா மன்னராட்ட வந்தா கிட்டவே சேர்க்க மாட்டாரா சைத்தன்ய மகாபிரபு. அதனால சாதாரணமாக வந்தார். வந்து ஒரு இடம் இருக்கு, இப்ப கூட நீங்க பார்க்கலாம். அது ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல மகாபிரபு ஓய்வு எடுக்கிறதுக்காக போறார். ரத யாத்திரையில ரொம்ப ஓடி ஆடி பாடி களைத்து விட்டார். அதனால ஓய்வு எடுக்க போறார். அந்த நேரம் பார்த்து பக்தர்கள் எல்லாம் பிரதாபருத்ர மன்னரை அனுப்பிடுறாங்க. நீங்க போய் அவருக்கு பாத சேவனம் பண்ணுங்க, அவருடைய பாதத்தை பிடிச்சு விடுங்க. யாரோ ஒரு பக்தர் வராருன்னு நினைச்சுக்கிறார். பகவானுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் அப்ப அவர் பாடுறார் கோபிகா கீதம். அதுல முக்கியமா இந்த பாடலை பாடும்போது எழுந்தவர் கட்டி அணைத்துக் கொள்கிறார். நீதான் உயர்ந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பிரதாபருத்ர மன்னனுக்கு வாழ்வளித்த மந்திரம் இது. நமக்கும் இது வாழ்வளிக்கலாம். அதனால இதை பாடலாம், நல்லது. அப்ப பகவான் கிட்ட கோபியர்கள் சொல்றாங்க, உங்களுடைய புன்னகை, காதல் மிகு பார்வைகள், உம்முடன் நாங்கள் அனுபவித்து மகிழ்ந்த நெருக்கமான லீலைகள், ரகசிய பேச்சுகள், இதெல்லாம் வந்து தியானம் தியானிப்பதற்கு மங்களம் உடையவை. இதெல்லாம் நாம தியானம் பண்ணணும். நம்ம கூட தியானம் பண்ணணும். அவை எங்களது இதயங்களை, உள்ளங்களை தொடுகின்றது. ஆ ஆனாலும் ஓ ஏமாற்றுக்காரரே, அவை எங்கள் மனங்களை பெரிதும் கிளர்ச்சியுற செய்கிறது. இதெல்லாம் பண்ணிட்டு காணாம போயிட்டீங்களே, இதெல்லாம் செய்து விட்டு எங்களை விரகதாபத்துல தள்ளிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. பகவானே, பசுக்களை மேய்க்கிறதுக்காக நீங்க விரஜத்தை விட்டு செல்லும் போது தாமரை மலரினும் எழில்மிகு உமது பாதங்களின் தானிய கதிர்களின் கூர்முனைகளும் முரட்டு புற்களும் செடிகளும் குத்துமே அப்படின்னு நினைச்சு இவங்க வருத்தப்படுறாங்க. இது பக்தியினுடைய உன்னத நிலையில அவங்க வந்து அந்த கடவுளுக்கு இதெல்லாம் வராது இல்ல. இப்ப நாம நினைப்போமா, கடவுள் வந்து இப்போ கௌரவனித்தாய் நிக்கிறாரு, எப்போதும் இப்படி கை தூக்கிட்டு நிக்கிறாரு. அப்போ நமக்கு தோணாது, ஐயோ அவர் கை வலிக்கும். ஏன்னா அவர் கடவுள், அவருக்கு கையெல்லாம் வலிக்காது, நமக்கு தான் கை கால்லாம் வலிக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் எப்போ வந்து அவர் கடவுள்ன்றதை மறக்கிற பக்தர்கள், தூய நிலையில இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அதெல்லாம் தோணாது. காலு கா கிருஷ்ணருக்கு கால் வலிக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எப்படி பார்த்தோம் இந்த இதுல முகுந்தமால ஸ்தோத்திரத்துல, ராமாயணத்துல நான் போய் படையெடுத்து கொண்டு சென்று ராவணனை அழிக்கிறேன்னு சொல்றார் குலசேகர ஆழ்வார். அங்க அவர் மறந்து விடுகிறார், கடவுள் ஏற்கனவே அந்த லீலையை பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்றத மறந்து விடுகிறார். அப்ப பக்தியினுடைய உன்னத நிலையில பகவானுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் பக்தியினுடைய உன்னத நிலை இதெல்லாம். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுடைய திருமுகத்தை எங்களுக்கு காட்டுங்கள், எங்களுடைய காம இச்சையினை நீ இதெல்லாம் காட்டி உங்களுடைய அழகான முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு காம இச்சை ஏற்படுகிறது. இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஹ் பிரம்மதேவரால கூட வழிபடப்படக்கூடிய உம்முடைய தாமரை திருவடிகளை வணங்குபவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுகின்றது. அந்த தாமரை திருவடிகள் பூமிக்கு வந்து அணிகலனாக இருக்கிறது. பூமியில் பாருங்க, பூமியை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பகவான் லீலை நடக்கும்போது பூமி தாயார் மிஸ் பண்றது இல்ல கிருஷ்ணரை. மற்றவர்கள்லாம் இப்போ மதுரால இருக்கிற பக்தர்கள் பகவான் மதுரால விருந்தாவனத்துல இருக்கும்போது மிஸ் பண்ணுவாங்க. துவாரகால இருக்கும்போது விருந்தாவன பக்தர்கள் வந்து பகவானை பிரிந்திருப்பார்கள். ஆனா இங்க அந்த பிரச்சனை கிடையாது. யாருக்கு? பூமி தாயாருக்கு. எங்க போனாலும் அவ மேலதான் அவ்வளவு பகவானுடைய திருவடிகள் பூமியின் மேல படுகின்றது. அதனால பூமிக்கு வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, எப்பவுமே பிரிவே கிடையாது பூமி தாயாருக்கு. எப்ப பிரிவுனா பகவான் ஆன்மீக உலகம் போகும்போது. ஆனால் லீலை புரியும் போது எப்பொழுதும் அவளோடு சங்கத்துலதான் பகவான் இருக்கிறார். அப்ப பகவானுடைய திருவடிகள் நமக்கு தியானத்துக்குரிய பொருளாக இருக்கிறது ஆபத்து காலங்களில்.
அதனால கவலைகளை அழிப்பவரே, அந்த தாமரை திருவடிகளை எங்கள் மார்பங்கள் மீது வைப்பீராக அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதய அமுதத்தை அவர்கள் வேண்டுகிறார்கள். இதய அமுதம் என்பது எல்லா நோய்க்குமான மருந்தாக இருக்கிறது. இதை ஆண்டாள் கூட நிறைய பாசுரங்கள்ல பாடுறா. அந்த சங்குக்கு நீ சொல்லாழி, நீ அந்த சங்கே நீ என்ன புண்ணியம் பண்ண, கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவ செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் பாடுறா. பகவானே, உன்னுடைய திருவாய் அமுதத்தை அந்த சங்குக்கு கொடுக்குறியே, அது எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அந்த சங்குக்கு பாடுற மாதிரி பாடுறாங்க. அது போல பகவானுடைய வாய் அமிர்தத்தை வேண்டி இவங்க பிரார்த்தனை செய்கிறார்கள். அதுக்கப்புறம் காட்டுல போகும்போது பிரிந்து மாடுகளை மேய்க்க பிரிந்து செல்லும் போது அந்த ஒரு நிமிஷம் கூட யுகமாக கழிகிறது. அதுதான் யுகாயுத்தம் நிமிஷேன சக்ஷுஷா பிரவருஷாயுத்தம் சூன்யாயுத்தம் ஜெகச்சர்வம் கோவிந்த விரகேனமே. அந்த விரகத்துல ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு பெருசா தோணுது. அது மட்டும் இல்லாம பகவானே, நீங்கள் வரும்போது உங்களை நாங்கள் தரிசிக்கலான்னும் போது இந்த பிரம்மதேவன் முட்டாள் பிரம்மதேவன் ஒரு முட்டாள் இருக்கிறானே, அது சொல்றாங்க, மூடனால் வடிவமைக்கப்பட்ட அந்த பிரம்மதேவன்ற முட்டாள் எங்களுக்கு கண் இமைகளை கொடுத்துட்டான். அதனால சில நேரங்கள்ல இப்படி நீ இமைக்கின்றோம், அந்த இமைப்பதனால உங்க பார்வை எங்களை போயிடுது, உங்களை பார்க்கும் அந்த க்ஷணம் எங்களுக்கு வீணா போயிடுது, கண் இமையை ஏன் படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனை அவர்கள் நிந்திக்கிறார்கள். அதுக்கப்புறம் புல்லாங்குழல் இசையினால் மோகமுற்று உம்மை காண்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எல்லாத்தையும் நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறோம், நீங்க எங்களை இந்த மாதிரி நடுவுல விட்டுட்டு போலாமா, இப்படி எங்களை பிரிவு துயர்ல போடலாமா, நீங்க எங்களோட சென்று செய்த அந்த உரையாடல்கள், அந்த நீங்க எங்களுக்கு உங்களுடைய திருமுகத்தை காட்டினீங்க, இதெல்லாம் நினைச்சு 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 எங்களுடைய மோகம் அதிகமாகிறது. தீவிரமாக உங்களை நாங்க பார்க்கணும், உங்களோட சேரணும், உங்களோட பழகணும்ன்ற மோகம் அதிகமாகுது. அதை நீங்க தான் தீர்த்து வைக்கணும். உங்களுடைய தோற்றம் சர்வ மங்களம் அளிக்கக்கூடியது, அதை நாங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும்னு மனது இயங்குகிறது. அதனால எங்களுடைய நோயை நீங்கள் தீர்க்க வேண்டும், அந்த மருந்தை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீண்டும் வேண்டுகிறார்கள். எப்போ உங்களுடைய திருவடி தாமரைகள் காட்டுல நடந்து அது கூரிய கற்களால உங்களுடைய பாதங்களுக்கு வலிக்குமோ என்று நினைக்கின்றோம். அதனால மீண்டும் நாங்கள் உங்களுடைய பாதங்களை எங்கள் மீது வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு 19வது பாசுரத்துல ஸ்லோகத்துல அவங்க முடிக்கிறாங்க. அடுத்த அத்தியாயத்துல பகவான் வருவார், காட்சி தருவார், அவங்களோட ராசலீலை நடக்கும். அதை நம்ம அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதை நம்ம பாடலாம், யாருக்கு விருப்பமோ அவங்க மனப்பாடம் பண்ணி எந்த டியூன்ல. பொதுவா நான் இஸ்கான் டியூனை தான் நான் விரும்புறேன், உங்களுக்கு விருப்பமான டியூன்ல நீங்க பாடிக்கலாம். ஒரு பிரார்த்தனையா நீங்க செய்யலாம். இதை விருப்பமுள்ள பக்தர்கள் அதை படிக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பு முடிச்சிடலாம். சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, இந்த பாட்டெல்லாம் பாடும்போது அவ்வளவு ஒரு ஆனந்தமா, மனசுக்கு அவ்வளவு ஒரு நிகழ்வா இருந்து, ரொம்ப எனக்கு ஆனந்தம் தாங்க முடியாம கண்ணீர் அப்படியே நிக்கவே இல்லைங்க மாதாஜி. அவ்வளவு ஆசையா இருந்து இந்த பாட்டா பாடி பகவானோட அழகையும் பகவானோட லீலைகளையும் நினைச்சு அவங்க சொல்லும் போது பாடும்போது அப்படியே பகவான் கண் முன்ன நின்று எனக்கு காட்சி கொடுத்த மாதிரி ஒரு ஆனந்தம் மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஜெய் சுபத்ரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள். பணிவான வணக்கங்கள் பிரபு. இப்ப மாதாஜி, பகவான் பக்தர்களுக்கு எப்படி அருள் பாலிக்கிறாருன்ற ரீதியில நீங்க இந்த காளிங்க நர்த்தனம் சொன்னீங்க இல்லையா? ஆமா. அதுல பகவான் தலைமையில காலை வச்சு நர்த்தனம் ஆடி அவர் விமோசனம் கொடுத்தார். மகாபலிக்கும் அப்படித்தானே அவர் தலையில மிதிச்சு இது பண்ண. கண்டிப்பா பிரபு. ஆனா சுதாம பிரபுக்கு ஆலிங்கம் செய்து ஆசனம் கொடுத்து அவரை பாத பூசை எல்லாம் செய்தார். அது என்ன விதமான பக்தியா இருக்குது?
பிரபு ஒரு 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 பக்தனை ஒரு ஒரு விதமா கையாளுறாரு. காளிங்கன் நீங்க சொன்னீங்க, காளிங்கனை தண்டிச்சார். ஏன்னா காளிங்கன் வந்து விஷம் கொடுத்தான். காளிங்கனுக்கு அதுவும் கருணையாவும் தண்டனையும் இருந்துச்சு, கருணை ஏன் கொடுத்தாருன்னா அவங்க மனைவிகள் தான் பக்தர்கள், அதனால கருணையை கொடுத்தாரு. அது காளிங்கன் கதை. ரெண்டாவது நீங்க சொன்னது வந்து பலி மகாராஜரை வந்து உலகத்துக்கு காட்ட விரும்பினார். இந்த பக்தன் எனக்காக ஏதோ ஒன்னா கொடுப்பார், தன்னையே கொடுத்தாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத அந்த பக்தன் மூலியமா வச்சு காட்ட விரும்பினார். அதனால பலி மகாராஜர் இன்னைக்கு சரணாகதி அப்படின்னா யார் நமக்கு ஞாபகம் வரணும்னா, முழு சரணாகதினா பலி மகாராஜர் தான். ஒரு அசுரன், இந்த உலகத்தையும் வென்றவர். ஆனா அது அத்தனையும் தன்னுடைய தலையோட சேர்த்து அத்தனையும் கிருஷ்ணருக்கு கொடுத்துட்டார். இதுதான் முழு சரணாகதி. இன்னைக்கு நமக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்கு தந்துருவேன் அப்படின்னு நம்ம மாற முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, கஷ்டம். ஆனா பலி மகாராஜர் அதை செஞ்சார். மொத்தமே கிருஷ்ணா உண்டுதான். என்ன என்ன எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, எல்லா ராஜ்யமும் எடுத்துட்டாரு பகவான். அடுத்து எதுனா என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, இது முழு சரணாகதி. கரெக்டா? அடுத்து சுதாமா யாரு? நட்பு உறவில் இருக்கக்கூடிய பக்தன். நியாயமா பார்க்க போனா சுதாமா வர்றதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் அவருக்கு அருள் பாவிச்சிருக்கணும். அதையும் அங்கேயும் அவர் சோதிச்சாரு. எதுக்கு சோதிச்சார் சுதாமாவை? இந்த பக்தன் பாரு, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என் நண்பனாகவும் என் மீது பக்தியும் உள்ளவன் அப்படின்னு காட்ட விரும்பினார். இன்னைக்கு குட்டிக்கவே கஞ்சி கிடையாது. பக்கத்து வீட்டுல அவள் வாங்கி கொடுத்து அனுப்புற அவன் மனைவி, உன் நண்பன்னு சொல்ற, அவர் போய் கேட்காம இப்படி இருக்கிறியே. அங்க போய் கேட்கலான்னு போனவர் அங்க மறந்துடுவார். அப்பதான் கிருஷ்ணர் நினைக்கிறார், இப்ப நான் கொடுத்தேன், நான் இந்த அவர் கொடுக்கறது தூய பக்தி. இவருக்கு நான் பௌதிக செல்வத்தை கொடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி அது ஒண்ணும் இருக்காது. அதனாலதான் மறைச்சு கொடுக்குறாரு, நேரடியா கொடுக்கல. சுதாமா போயிட்டு பகவான் கிட்ட இருக்கிறார். பகவான் அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி, நண்பர் இல்ல, பிராமணர் நண்பர், அதனால கட்டி அணைச்சு அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சு ராணிகள்லாம் சேர்ந்து அவரை கவனிச்சு அனுப்பி விட்டுறாரு. அப்போ ஒரு தோணும், சுதாமாவுக்கு தோணவே இல்லை. நண்பனை பார்த்தோம், சந்தோஷமா இருந்தோம், போயிட்டோம் வீட்டுக்கு, அப்படிதான் வர்றாரு. அவர் யோசிக்கல, வந்ததையும் மறந்துட்டாரு, அது மனைவி அனுப்பிச்ச விஷயத்தையும் மறந்துட்டாரு. பகவானுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும், இவர் கஷ்டத்துக்கு தான் வந்தாருன்னு தெரியும். அதனால அவர் போறதுக்கு முன்னாடி அங்க அனுப்பிச்சிடுறாரு, எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. இது வந்து பக்தன் முன்னாடி நான் ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறார் பகவான். தூய அவர் சுதாமா கையில கொடுத்து அனுப்பிச்சிருந்தா எனக்கு அது அசிங்கம். ஆனா அவ்வளவு தூய பக்திக்கு இதெல்லாம் ஈடாகாதுன்னு நினைக்கிறார். ஒவ்வொரு பக்தனிடம் ஒவ்வொரு விதமா பிரதிபலிக்கிறார். அதான். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கருத்துக்கள், சந்தேகம்? பக்தர்களுக்கு பணிவான ஹரே கிருஷ்ண மாதாஜி. அதாவது குழந்தை பருவத்துல பகவானோட அவளையும் சுதாமா சாப்பிட்டாரு. ஆனா கடைசியில அவர் நண்பரா அவள் கொடுத்தே அவரோட அந்த இதை கழிச்சாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது தெரியல எனக்கு. ஆமாங்க மாதாஜி. அவள் குழந்தை பருவத்துல ஒரு மரத்துல உட்கார்ந்து அது மாதிரி நம்ம கிருஷ்ணா புக்ல அவ்வளவு அதை பத்தி பேசல பிரபுபாதர். நண்பர்கள் தான் பேசுறாரு, நண்பர்கள் அப்படின்னு தான் பேசுறாங்க. சில பேர் அவர் கிருஷ்ணருக்கு கொடுக்காம அவர் மட்டும் சாப்பிட்டதுனாலதான் அவர் வறுமைக்கு போனார் அப்படிலாம் இருக்கு. அது எனக்கு தெரியல. அதை நான் படிச்சுட்டு வேணா சொல்றேன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு. ஏன்னா அது பிரபுபாதர் சொன்னாதான் நான் சொல்லுவேன். அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் கொடுக்காம அவர் சாப்பிட்டுருவாரு, அதனால அவர் ஏழ்மைக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு. பிரபுபாதரை படிச்சுட்டு நம்ம அதை பத்தி பின்னாடி வருவார். அதெல்லாம் வருது, அந்த லீலை எல்லாம் வருது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. துவாரகையில் உள்ள ராணிகள் ஐஸ்வர்ய பாவம்னு சொல்றீங்க, பிருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் இப்படி சொன்ன என்ன மாதாஜி வித்தியாசம் ரெண்டு கோபியர்களுக்கும்? அவங்க ராணி அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும், ராணிகள் மனைவிகள். இவங்க அப்படி இல்லைல்ல. இவங்களுக்கும் அவங்களுக்கும் இதுக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம். கிருஷ்ணர் அவங்களுக்கும் பிரதிபலிக்கிறாரு, பிரதிபலிக்காமல் இல்ல.
ஆனா இங்க விருந்தாவனத்துல இருக்கிற கோபியர்கள்கிட்ட கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி துவாரகையில இல்ல கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னா கோபியர்கள் தான். ஏன்னா அந்த பக்தர்களுடைய நிலைதான். இந்த பக்தர்கள் வந்து தங்களையே கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யம் அந்த இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த பிரார்த்தனைகள்ல நீங்க அந்த 19 ஸ்லோகத்தையும் ஒழுங்கா படிச்சீங்கன்னா அவங்க எதை கேட்கறாங்கன்றது தெரியும் உங்களுக்கு. அது ஒரு கேள்வியா போட்டிருக்கிறேன். அதனால அங்க அந்த அங்க வேற பாவம். அங்க ஐஸ்வர்ய ராணிகள், இங்க ராணிகள்ல பணிப்பெண்கள். ஓகே மாதாஜி, அவங்க இவங்க எல்லாத்தையுமே துறந்தாங்க. அவங்க எதையும் துறக்கல. அங்க டாம்பிகமா இப்ப சத்யபாமாவெல்லாம் அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு ஜாம்பவத்திலாம் அவங்க அப்பா கிருஷ்ணருக்கு திருமணம் முறைப்படி திருமணம் செய்து. அப்படி இல்லையே இவங்க நிலைமை அப்படி கிடையாது. இவங்க ஒரு நாளும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கெட்ட பேரெல்லாம் அவமானத்தையும் கெட்ட பேரையும் அனுபவிக்கிறாங்க. தூக்கி அடிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா போன அத்தியாயத்துல எல்லாம் சில சில கோபிகள் வரவே முடியல. அதனால உயிர் துறக்கிறார்கள். அதனால இவர்களுடைய நிலை மிக மிக உயர்ந்த நிலை. அதனால கிருஷ்ணரும் அதுக்கேத்த மாதிரி பிரதிபலிக்கிறார். கிருஷ்ணர் போய் யார் உனக்கு முக்கியம் அப்படின்னா கோபிகள் தான் சொல்லுவார். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யார் டாப் மோஸ்ட் ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. அதை வச்சுதான் ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க கோபிகள் தான் அப்படின்னு. தங்களுக்குன்னு எந்த ஒரு மரியாதை விருப்பங்கள் வெறுப்புகள் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்கள். அதனாலதான் துவாரகையில இருக்கிறவங்கள நம்ம கோபியர்னு சொல்றது இல்லை இல்லையா மாதாஜி, ராணிகள் சொல்றோமா? அவங்க ராணிகள். ஓகே மாதாஜி. அதாவது நம்ம மாதிரி சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தா அவங்களும் உயர்ந்த நிலை தான். ஆனா அந்த நிலையில இருந்து மிக உயர்ந்த நிலை கோபிகளுடைய நிலை. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஆச்சாரியர்களுடைய கருத்து. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா? சொல்லுங்க மாதாஜி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து நாரதர் மூலமா இத எப்படி வந்து கோபியர்கள் வந்து உயர்ந்தவர்கள் அப்படிங்கறத வந்து நாரதர் மூலமா காமிக்கிறாரு. அவர் வந்து ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு படுத்துக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா நாரதர் கிட்ட சொல்றாரு. அப்ப எல்லா மருத்துவர்களும் வந்து பாத்துட்டாங்க, சரியாகல. அப்ப நாரதர் வந்து இது சரியாகிறதுக்கு என்ன செய்யணும்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. துவாரகையில இருக்கிறாரு. என்னோட பக்தர்களோட காலடி தூசு எனக்கு போட்டு விட்டா எனக்கு சரியாயிடும்னு சொல்றாரு. நீனே என்னோட பக்தன் தானே, உனக்கா அச்சச்சோ நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கதி என்ன ஆகுறது, உங்க தலையில என்னோட காலடி பண்ண போடுறதா அப்படின்னு. அப்ப பார்த்தா அவர் போய் ஒவ்வொரு ராணிகிட்டையும் சொல்றாரு, இது மாதிரி வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குது, உங்களோட தன்னோட பக்தர்களோட காலடி. அப்ப ஒவ்வொரு ராணியும் வந்து மறுக்கிறாங்க, நாங்க தரமாட்டோம் தரமாட்டோம்னு. ஏன்னா அவங்க பாவ புண்ணியத்துக்கு பயந்துக்கிறாங்க. எங்களோட நாங்க அந்த மாதிரி பண்ணோம்னா பாவம் வந்துடும் அப்படின்னு பயந்துக்கிறாங்க. அதே இது வந்து அப்ப எல்லாத்தையும் கேட்டு பாக்குறாரு. யாருமே கொடுக்க, தூய பக்தர்கள் சிவபெருமான் எல்லா இடத்துக்கிட்டையும் போறாரு, யாருமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ணா சொல்றாரு, நீ விருந்தாவனத்துல போய் கேளுன்னு. அங்க போய் கேட்டதும் அவங்க வந்து உடனே வந்து தர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்ப நாரதர் தடுக்கிறாரு. என்ன ஆகும்னு தெரியுமா, எல்லாருமே மறுக்கிறாங்க, நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமா தெரியும், எங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, கிருஷ்ணாவோட தலைவலி சரியானா போதும் அப்படின்றாங்க. அது வந்து அப்ப வந்து உடனே வந்து அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் அப்பதான் காமிக்கிறாரு. கால்ல இருந்து சுரண்டி எடுப்பாங்க. ஆமா, சுரண்டி எடுத்து கொடுப்பாங்க. அப்ப வந்து கிருஷ்ணா வந்து காமிப்பாரு நாரதருக்கு. எதனால கோபியர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கே இப்ப வந்து நடைமுறை உதாரணம் வந்து பார்த்தோம்னா, நம்ம அடிக்கடி ஜெகத்சாட்சி பிரபு சொல்லுவாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ளது வந்து எப்படின்னா அது வந்து பரக்கிய பாவம். கல்யாணத்துக்கு லவ்வரா இருக்கேல, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா சுவக்கிய பாவம். அது எப்படி ஆகும்னா எதிர்பார்ப்பு இருக்கும், எனக்கு இவர் வரணும், என்னை கவனிக்கணும், என்னைய பார்க்கணும் அப்படின்னு. மனைவிக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஐஸ்வர்யா இவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு. ஆனா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்புகள் இருக்காது. அப்ப வந்து இவங்க வந்து அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப வந்து நினைப்பாங்க. அதனால வந்து இது அவங்க கோபியர்கள் வந்து எந்த காலத்திலயும் கிருஷ்ணாவுக்கு வந்து
எதுவும் அவங்க வந்து கிருஷ்ணா கிட்டேருந்து பெறணும்னு நினைக்கல. கிருஷ்ணாவை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக அவருக்காக ஏதாவது சேவை செய்யணும், அவரை சந்தோஷப்படுத்துற மாதிரி. அதுதான் நம்மளுக்கு சொல்லித் தராங்க கோபியர்களும். சைத்தன்ய மகாபிரபு கோபி பரது பத கமலயோர் பாத தாசானு தாசானு அப்படின்னு சொல்றாரு. அந்த மனோநிலையில தான் கிருஷ்ணரோட சந்தோஷத்துக்காக நான் வந்து இந்த ஹரிநாமத்தை பரப்புவேன். அவருக்கு பிடித்தமான விஷயம் இந்த இதுவை வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் கொண்டு போய் கொடுப்பேன். இது வந்து கோபியர்களோட பாவம், அவரோட சந்தோஷம். சரியா சொன்னீங்க மாதாஜி, ரொம்ப அழகான உதாரணம். பக்தன் தூய நிலையில, கோபியர்கள் வந்து தூய நிலையில இருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து தனக்கு பாவம் வரும் புண்ணியம் வரும் அதெல்லாம் யோசிக்கல, தன்னை பற்றி யோசிக்கல. எப்படியும் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, நாங்க நரகத்துக்கு போனா பரவாயில்ல, ஆனா பகவானுக்கு தலைவலி போதா அதுதான் முக்கியம். அதுல யோசிக்க கூட இல்லை, அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. அதனால அவர்கள் வந்து இப்ப பக்தர்களுடைய பட்டியல்ல டாப் மோஸ்ட் வந்து கோபியர்கள் தான். ஏன்னா முன்னவே சொன்ன மாதிரி அது சுவாக்கிய பாவம், இது பராக்கிய பாவம். பராக்கிய பாவம்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம். சுவாக்கிய பாவம்னு ஏந்துதான் கிருஷ்ணர். இங்க அப்படி இல்லை, தாழ்மை மனப்பான்மை. எந்த இல்லை, நான் உங்களுக்கு தரேன், நான் உங்களுக்கு பணிப்பெண்கள், நாங்கெல்லாம் உங்களுடைய தாசிகள் அப்படின்னு அவங்க வந்து அவங்க மனநிலை ரொம்ப தாழ்வான மனநிலை. ஆனா பகவான் எதையும் செய்யக்கூடிய மனநிலை. ரெண்டு விஷயம் இருக்கு. ரொம்ப தங்களை தாழ்வா வச்சுட்டு பகவானுக்கு வந்து எதை வேணா செய்யறாங்க. அப்ப அதைத்தான் பகவான் வந்து விரும்புறார். அதனால அவங்கதான் முதலிடம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, துவார ராணிகள் 16,108 சொன்னாங்க. கோபியர்கள் அது மாதிரி எண்ணிக்கையில இருக்கிறாங்க மாதாஜி. எண்ணிக்கை வந்து எண்ணில் அடங்கா எண்ணிக்கை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கோடி கோடியா இருக்கிறாங்க, நிறைய கோபிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமானவங்க 8 பேர். முக்கியமானவங்க 8 பேர். சரிங்க மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. முக்கியமானவங்க 8 பேர். மற்றதெல்லாம் வந்து எண்ணில் அடங்காத கோபிகள்னு தான் வர்ணனை வருது. ஏன்னா இப்ப இதுவும் வந்து காலத்தை நிறுத்திட்டு ராசலீலை நடக்க போகுது. அது நம்ம பார்க்க போறோம். காலம் வந்து அப்படியே நின்னு போகுது. அந்த இடத்துல வந்து காலம் நின்னு போகுது. அப்படிதான் வந்து கோபியர்களுக்கு வந்து பகவான் சுகம் அளிக்கிறார். அது வந்து ஆன்மீக சுகம். மிகவும் மிக 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 உயர்ந்த பக்தர்களுக்கு பகவான் தன்னையே கொடுக்கிறார். வேற ஏதாவது கேள்விகள்? நாளைக்கு வகுப்புல சந்திப்போம். வாஞ்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்து தேவச்ச பதிதானம். நன்றி. ஹரே கிருஷ்ணா.